Hi, hello everyone. Welcome back to VRC Smart Edu channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்டிலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிறிஸ்டலைசேஷன் வந்து பார்த்துருப்போம். ஸோ மெத்தட் ஆஃப் செப்பரேட்டிங் தி ஹோமோஜீனியஸ் மிக்சரில் 3 இருந்துச்சு. ஒன்று வந்து கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன், பேப்பர் குரோமட்டோகிராஃபி. அதில் நம்ம வந்து கிறிஸ்டலைசேஷன் இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டிலேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிஸ்டிலேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எதுவுமே பார்க்கல அப்படின்னா நான் வந்து லிங்க்கை மேலே ஐக்கனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து கோர்ஸ் பிளேலிஸ்ட்லேயே போய் பார்த்துக்கலாம், எல்லாமே ஆர்டர் வைஸ் இருக்கும். இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்டிலேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் பிக் டாபிக், கொஞ்சம் பெரிய டாபிக், அதனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே டைம் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்டிலேஷன் மட்டும் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் குரோமோட்டோகிராஃபி பார்க்கலாம். ஓகே, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து டிஸ்டிலேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் 2 லிக்விடை செப்பரேட் பண்ணுறதுக்கு டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இங்கே உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் எடுக்க போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசிட்டோன் அண்ட் வாட்டர். ஓகே, அசிட்டோன் அண்ட் வாட்டர், இது 2 தான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். இந்த 2 எக்ஸாம்பிளை வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து இமேஜின் பண்ணுங்கள், நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அசிட்டோனையும் வாட்டரையும் 2த்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ்சராக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸ்சர் இருக்குது, மிக்ஸ்சரை செப்பரேட் பண்ணுறது தானே யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸ்சராக அசிட்டோன் அப்புறம் வாட்டர் இது 2த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ்சராக வச்சுருக்கோம். இப்போது நம்மளுடைய டார்கெட் என்னென்னா இந்த மிக்ஸ்டரை வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும், அசிட்டோனை தனியாகவும் வாட்டரை தனியாகவும் பிரித்து எடுக்கணும். இப்போது ஒரு சாலிடோ ஒரு லிக்விடோ இருக்குன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி பிரித்து எடுத்துடலாம். இல்லை நம்ம வந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை வந்து நம்ம டிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா கூல் டவுன் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். பட் இந்த இடத்துல ரெண்டுமே வந்து நமக்கு என்னது, ரெண்டுமே வந்து நமக்கு லிக்விட். ஓகே, 2 லிக்விட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட மிக்ஸ்சராக. ஸோ ரெண்டுமே நமக்கு லிக்விட். அப்போ இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா டிஸ்டிலேஷன் கேன் பி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். ஏன்னா ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஒரு பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அசிட்டோன் எடுத்துக்கிட்டோன்னா அசிட்டோனுக்கு ஒரு பாய்லிங் பாயிண்ட் இருக்கும், வாட்டர் எடுத்துக்கிட்டோன்னா வாட்டருக்கு ஒரு பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாய்லிங் பாயிண்ட்டை பேசிஸில் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஸோ இப்போ அசிட்டோனுடைய பாய்லிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் 56 டிகிரி செல்சியஸ். வாட்டருடைய பாய்லிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லிக்விட் எடுத்து அந்த லிக்விடை கொதிக்க விடுறேன். கொதிக்க விடும்பொழுது நமக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டே 56 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் 100 டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ இப்போது நமக்கு 2 லிக்விட் இருக்குது, அந்த 2 லிக்விடையும் பேஸ்ட் அப்பான் த பாய்லிங் பாயிண்ட் இஃப் ஐ எம் கோயிங் டு செப்பரேட் இட் வி வில் கால் இட் அஸ் டிஸ்டிலேஷன். புரியுதா, அந்த ப்ராசஸ் தான் டிஸ்டிலேஷன். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன் டீட்டெயில்டாக டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். காட் இட்? ஓகே, இப்போ டிஸ்டிலேஷனுக்கு டெஃபினிஷன் எழுதணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக் சிம்பிள் திங்னா இப்போ டிஸ்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் 2 மிசிபிள் லிக்விட்ஸ் இருக்குது. அதாவது மிசிபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நல்லா ரெண்டுமே ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும், நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கும். அது 2த்தையுமே நார்மலாக நம்மளால் பிரிக்கவே முடியாது. ஓகேவா, அப்படி தான் மிசிபிள் லிக்விட்ஸ். ஸோ ஆயில் அண்ட் வாட்டர் அது இம்மிசிபிள் லிக்விட்ஸ், அதை ஈஸியாக நீங்கள் பிரிச்சிடலாம். பட் மிசிபிள் லிக்விட்ஸை நம்ம அப்படி ஈஸியாக பிரிக்க முடியாது. ஸோ 2 மிசிபிள் லிக்விட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. அந்த 2 மிசிபிள் லிக்விட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி அதோடைய பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆன உடனே பாயில் ஆகும்போது என்ன ஆகுமா, வேப்பர்ஸ் கலெக்ட் ஆகுமா. பாயில் ஆகும்போது என்ன ஆகும், பாயில் ஆகும்போது வேப்பர்ஸ் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ கலெக்ட் ஆன வேப்பர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கூல் பண்ணி நம்ம வந்து கண்டென்ஸ் பண்ண போகிறோம். கண்டென்சேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த வேப்பர்ஸ் டு லிக்விட்.
வேப்பர்ன்றது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கேஸ் தான். ஸோ கேஸ்லேருந்து லிக்விடாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதை கண்டென்சேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம நடத்தி ஃபைனலாக வந்து ரெண்டு லிக்விடையும் பிரிக்க போகிறோம். கண்டென்ஸ் பண்ணி நமக்கு வந்து அசிட்டோன் தனியாக பிரிஞ்சிட போகுது, வாட்டர் தனியாக பிரிஞ்சிட போகுது. ஸோ இது இன்னும் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு டிஸ்டிலேஷனுடைய டெஃபினிஷன் எழுதுறதுக்கு உங்களுக்கு இது புரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ லெட் மீ ரைட் த டெஃபினிஷன் ஃபார் டிஸ்டிலேஷன். டெஃபினிஷன் வந்து பார்த்தோன்னா it is a process of separating two miscible liquids by heating the mixture and so நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? வேப்பரை கலெக்ட் பண்ண போகிறோம், ரைட்? அண்ட் கலெக்டிங் தி வேப்பர் ஆஃப் த லிக்விட். ஸோ லிக்விட் வேப்பர் கலெக்ட் பண்ணோன்னே என்ன பண்ண போகிறோம்? அந்த கலெக்ட் பண்ண வேப்பருடைய பாய்லிங் பாயிண்ட்டை கம்மி பண்ண போகிறோம். ஸோ லோவரிங் த பாய்லிங் பாயிண்ட் after condensation. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதான் டெஃபினிஷன் ஃபார் டிஸ்டிலேஷன். ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் கிளியராக புரிஞ்சாலே நீங்கள் டெஃபினிஷன் ஈஸியாக எழுதிடலாம். ரெண்டு இமிசிபிள் லிக்விட் இருக்குது, அது ரெண்டுத்தையுமே நம்ம ஹீட் பண்ண போகிறோம், வேப்பரை கலெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் பண்ணி பாய்லிங் பாயிண்ட்டை ரெடியூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு லிக்விடாக கிடைக்க போகுது. எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் அப்பான் த பாய்லிங் பாயிண்ட். ஸோ நமக்கு எது ஃபர்ஸ்ட் கம்மி பாய்லிங் பாயிண்ட் இருக்கோ அது சீக்கிரமாக நமக்கு வெளியில் வந்துடும், ஜாஸ்தி பாய்லிங் பாயிண்ட் இருக்கிறது அப்படியே இருக்கும். ஸோ இது மூலியமாக ரெண்டு மிசிபிள் லிக்விட்ஸை நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கீ பிரின்சிபிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பிரின்சிபிள் இருக்கும். ஸோ இது பிரின்சிபிள் அப்படின்னா இதோடைய ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ கீ பிரின்சிபிள் வந்து டிஃப்ரென்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாய்லிங் பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸே வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ த மெயின் பிரின்சிபிள் தட் த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து பாய்லிங் பாயிண்ட் தான். இதை நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோடைய ப்ராசஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு லோவர் பாய்லிங் பாயிண்ட் உள்ள ஒரு மிக்ஸ்சர் இருக்கும். லோவர் பாய்லிங் பாயிண்ட் உள்ள ஒரு மிக்ஸ்சர் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி பாயில் பண்ண போகிறோம். ஸோ பாயில் ஃபர்ஸ்ட். ஸோ பாயில் பண்ண போகிறோம். நம்ம பாயில் பண்ண பிறகு என்ன ஆக போகுது அப்படின்னா, வேப்பர் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஃபார்ம்ஸ் வேப்பர். ஓகே, வேப்பர் ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகும், நம்ம வந்து அதை கண்டென்ஸ் பண்ண போகிறோம். அதாவது கேஸ்லேருந்து நம்ம லிக்விட், அதாவது வேப்பர்லேருந்து லிக்விடாக மாற்ற போகிறோம். ஸோ நம்ம வந்து we are going to undergo condensation process. ஸோ condenses. ஆஃப்டர் கண்டென்சேஷன் நமக்கு வந்து ரெண்டு லிக்விட் தனித்தனியாக கலெக்ட் பண்ணுவோம். ஸோ கலெக்டட் செப்பரேட்லி. ஸோ ரெண்டு லிக்விடையும் தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துவோம். புரியுதா? ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபிள் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாய்லிங் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கக்கூடிய பாய்லிங் பாயிண்ட் வேப்பர் ஃபார்ம் பண்ணும், அதை நம்ம வந்து கூல் பண்ண போகிறோம், கண்டென்ஸ் பண்ணி நம்ம வந்து தனியாக வந்து கலெக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சார் வி ஸ்பிளிட் இட். ஓகே, ஸோ லிக்விட் that becomes into vapor on heating it becomes vapor, and on cooling again it becomes liquid. ஸோ இந்த கூலான லிக்விடை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்டிலேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு காம்பினேஷன் ஆஃப் லிக்விட் இருக்குது, டூ மிசிபிள் லிக்விட்ஸ் இருக்குது, மிக்ஸ்சர் இருக்குது, அதை வந்து நம்ம பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணோடனே நமக்கு வந்து எது கம்மியான பாய்லிங் பாயிண்டில் இருக்கோ அது ஃபஸ்ட்டு பாயில் ஆகி வேப்பர் ஃபார்ம் ஆகும். அதை வந்து நம்ம கண்டென்ஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் கன்வெர்ட்டிங் ஃப்ரம்
வேப்பர் டு லிக்விட், அதான் கண்டென்சிங் ப்ராசஸ். ஸோ வேப்பர்லேருந்து லிக்விடாக மாற்றி அதை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து அந்த லிக்விடோடைய பேரை நம்ம டிஸ்டிலேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ப்ராசஸ் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அண்டர்கோ ஆகி நமக்கு வரக்கூடிய ரிசல்டன்ட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால we are calling it as distillate. Okay, very good. So condition for distillation. ஸோ என்ன கண்டிஷன் இருக்குது நம்ம டிஸ்டிலேஷனுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து 2 லிக்விட் மிக்ஸ்சர் இருக்கணும் கரெக்டாக. ஸோ அந்த 2 லிக்விடுக்கும் பாய்லிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து 25 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸை நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் in boiling point should be above 25 degrees Celsius or more. 25 டிகிரி செல்சியஸ்ன்றது மினிமம், மேக்ஸிமம் 25 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கலாம். இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட 2 லிக்விட் என்ன நம்ம எடுத்துக்கிட்டது வந்து வாட்டரும் அசிட்டோனும் எடுத்திருக்கோம், ரைட். அசிட்டோனும் வாட்டரும் நம்ம எடுத்துருந்தோம். அசிட்டோன் வந்து 56 டிகிரி செல்சியஸும் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்லையும் நமக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 56 டிகிரி செல்சியஸ்க்கும் 100 டிகிரி செல்சியஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா 44 டிகிரி செல்சியஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 44 டிகிரி செல்சியஸ் எப்படி இருக்குது, இட்ஸ் கிரேட்டர் தென் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போது இது ரெண்டுத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், டிஸ்டிலேஷன் மெத்தட் வச்சு செப்பரேட் பண்ண முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு லிக்விட் ஏ அப்படின்னு ஒரு லிக்விட் இருக்குது. இதோடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து நமக்கு 80 டிகிரி செல்சியஸ். லிக்விட் பின்னு ஒரு லிக்விட் இருக்குது, இதோடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து லைக் 82 டிகிரி செல்சியஸ். இது ரெண்டுத்துக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டிகிரி செல்சியஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது நம்மளுடைய க்ரைட்டீரியாலே வரல, அதாவது மினிமம் டிஃப்ரென்ஸ் 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். பட் இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருந்தால் டிஸ்டிலேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய லிக்விட் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று 80 டிகிரி செல்சியஸில் இருக்குது, ஒன்று 82 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போது நீங்கள் ஹீட் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஹீட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு எது பாயில் ஆக ஆரம்பிக்கும், லிக்விட் ஏ பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் லிக்விட் ஏ பாயில் ஆகி வேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே லிக்விட் பி பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் 2 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஸோ டைம் கம்மியாக இருக்குன்றதுனால லிக்விட் பியும் உடனே பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ 2 பேருமே வந்து ஈக்குவலாக சரிசமமாக பாயில் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 2 பேரையுமே நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிஸ்டிலேஷன் ப்ராசஸை வச்சு நம்மளால் வந்து கண்டிப்பாக 25 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பிரிக்க முடியும். ஸோ அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 25 டிகிரி செல்சியஸ் டிஃப்ரென்ஸ், அந்த டைமில் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஹீட் ஆகி தனியாக பிரிஞ்சிரும். ஓகே, ஸோ எவாப்ரேட் ஆகும் ப்ராப்பராக. இப்படி டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராப்பராக வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ராப்பர்லி கான்ட் பி செப்பரேட்டட். 2 லிக்விடை ப்ராப்பராக நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா செப்பரேட் பண்ண முடியாது. இதுதான் வந்து நம்ம கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் அ கண்டிஷன் ஃபார் டிஸ்டிலேஷன். காட் இட்? வெரி குட். So next we are going to enter into the distillation setup. இப்போ distillation setup நான் அப்படியே இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ we are having the distillation flask. ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், distillation flask வந்து நமக்கு இருக்குது. இந்த distillation flaskல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிக்விட் இருக்குது கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிக்விட் தெரியும். இந்த லிக்விட் வந்து இட் இஸ் அ மிக்ஸ்சர் ஆஃப் அசிட்டோன் அண்ட் வாட்டர். ஸோ அசிட்டோனையும் வாட்டரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து எடுத்திருக்கோம். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் வாட்டர் அண்ட் அசிட்டோன். அந்த மாதிரி எந்த ஒரு மிசிபிள் லிக்விடாகவும் இருக்கலாம், பட் அந்த லிக்விடோடைய டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கணும். இங்கே எக்ஸாம்பிள் அசிட்டோன் அண்ட் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே அசிட்டோன் அண்ட் வாட்டர் இருக்குது. இது வந்து நம்மளுடைய டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க். நெக்ஸ்ட்டு வந்து பர்னர் வச்சுருப்பாங்க. ஸோ பர்னர் இருக்குது, டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் வந்து இது இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க், அதில் மிக்சர் அண்ட் அசிட்டோன் வாட்டர் வந்து இருக்குது மிக்சரு. நெக்ஸ்ட்டு பர்னர் எதுக்கு, ஹீட் பண்ணுறதுக்கு. நம்ம என்ன பண்ணோம், ஹீட் பண்ணோம், ப்ரைமரி ப்ராசஸ், அதனால் ஹீட் பண்ணுறதுக்கு நமக்கு பர்னர் இருக்குது. அடுத்து இதை வந்து நிற்க வைக்கிறதுக்கு we have tripod stand and wire gauze for making this liquid to stand. இந்த
டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு வைக்கிறதுக்காக நம்ம ஒயர் காஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லெபார்டரி ஸ்டாண்ட் தட் யூ நீட் ஃபார் ஹோல்டிங் திஸ் டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் அட் அ ப்ராப்பர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து நமக்கு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா தெர்மாமீட்டர். இந்த தெர்மாமீட்டர் எதுக்கு அப்படின்னா ஃபார் மெஷரிங் த டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த லிக்விட் ஃபர்ஸ்ட் பாயில் ஆகும் அப்படின்றது இந்த தெர்மாமீட்டர் தான் வந்து சொல்லும். இப்போ தெர்மாமீட்டரில் வந்து 56 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம எடுத்துருக்கிறது அசிட்டோன் அண்ட் வாட்டர். ஸோ கிளியராக சொல்லுங்கள், அசிட்டோனுடைய பாயிலிங் பாயிண்ட் தான் 56 டிகிரி செல்சியஸ், வாட்டரோடைய பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்றதுனால இப்போ 56 டிகிரி செல்சியஸ்ன்னு நம்ம தெர்மாமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு அசிட்டோன் வந்து வேப்பர் ஆக ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அசிட்டோன் பாயில் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம தெர்மோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வி ஹாவ் லைக் வாட்டர் அவுட்லெட், வாட்டர் கண்டென்சர், அப்புறம் வாட்டர் இன்லெட். ஸோ வாட்டர் இன்லெட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வாட்டர் வந்து உள்ளே கொடுக்க போகிறோம். இன்லெட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் இன்லெட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வாட்டரை உள்ளே கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்லெட் வந்து கீழே இருக்குது, பாட்டமில் அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கான ரீசனை நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா, இதுக்கான ரீசனை நம்ம இது டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோன்னே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒய் வாட்டர் இன்லெட் இஸ் அட் பாட்டம். ஸோ வாட்டர் இன்லெட் பாட்டமாக இருக்குது, வாட்டர் அவுட்லெட் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வாட்டர் வந்து கண்டிப்பாக இந்த மிக்சரோட மிக்ஸ் ஆகாது. எதுக்காக நான் வாட்டர் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுடைய அசிட்டோனையும் வாட்டரும் நம்ம பிரிக்கும் போது அசிட்டோன் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேப்பர் ஆகி போகும். இப்போ வேப்பர் ஆகிற அசிட்டோனை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நார்மல் லிக்விட் அசிட்டோனாக கன்வெர்ட் பண்ணணும். லிக்விட் அசிட்டோனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கண்டென்சேஷன் ப்ராசஸ் பண்ணணும். கண்டென்சேஷன் இஸ் அ ப்ராசஸ் வேர் த வேப்பர் சேஞ்சஸ் டு லிக்விட். வேப்பரை லிக்விடாக மாற்றணும் அப்படின்னா நம்ம கூல் பண்ணணும். ஸோ கூல் பண்ணுறதுக்கு தான் நான் வாட்டர் இங்கே உள்ளே கொடுக்குறேன். வாட்டர் இன்லெட் இஸ் ஃபார் கூலிங் பர்பஸ். ஸோ கூல் பண்ண பிறகு வாட்டர் அவுட்லெட் மூலியமாக வாட்டர் வெளியில் வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக நம்ம வாட்டர் இன்லெட்டை பாட்டமில் கொடுத்து டாப்பில் வெளியில் எடுக்கிறோம். ஆஃப்டர் தட் நமக்கு வாட்டர் நமக்கு வந்து என்ன ஆகும், அசிட்டோன் கண்டென்ஸ் ஆகி நமக்கு வந்து ஆஃப்டர் லிக்விடாக மாறி நமக்கு இந்த இடத்துல கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்ம வெளியில் அசிட்டோன், பியூர் அசிட்டோனை நம்ம வெளியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணுவோம். வாட்டர் தனியாக பிரிஞ்சிரும், அசிட்டோன் தனியாக பிரிஞ்சிரும். ஸோ திஸ் இஸ் யோர் டிஸ்டிலேஷன் செட்டப். காட் இட்? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா எதுக்கு பாட்டம்லேருந்து நம்ம தண்ணி வாட்டர் இன்லெட்டை உள்ளே கொடுக்குறோம், ஏன் டாப்லேருந்து உள்ளே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இப்போது ஒரு ஒரு லைக் இது வந்து ஒரு பைப் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைப்பில் நான் மேலேருந்து நான் வந்து என்னுடைய வாட்டரை உள்ளே போடுறேன், கீழே இருந்து என்னுடைய வாட்டரை வந்து நான் உள்ளே கொடுக்குறேன். பட் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்டர் இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாமல் இப்படி ஒரு பைப்பில் இப்படி கனெக்ட் ஆகி இப்படி ஃபுல்லாக போய் சுற்றுது, நிறைய இடத்துக்கு போகுது அப்படின்னா நீங்கள் மேலேருந்து வாட்டரை சென்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஆல்ரெடி எப்படி இருக்கும், இந்த இடத்துல ஃபுல்லாக காலியாக இருக்காது. எப்பவுமே இந்த இடத்துல வந்து நமக்கு சம் ஏர் வந்து நமக்கு ஃபில் ஆகி தான் இருக்கும். ஸோ ஏர் வந்து நமக்கு கண்டிப்பாக இதில் இருக்கும், என்ன தான் வந்து நம்ம காலியாக தெரிஞ்சாலும். ஸோ அதனால் நமக்கு இந்த ஏர் ஸ்பேசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பபிள்ஸ் காஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த இடத்துல ஏர் பபிள் அடைக்கிற மாதிரி பண்ணும். மேலேருந்து நான் கொடுக்கும்போது எனக்கு இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் கீழேருந்து என்னுடைய வாட்டர் கொடுக்கும்போது ஆல்ரெடி இருக்கிற ப்ரெஷர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் எனக்கு வாட்டர் கீழேருந்து மேலே போகும். அப்போ எனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் மேலே போகுன்றதுனால தான் நான் வந்து எந்த ஒரு ஏர் ப்ரெஷரும் க்ரியேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் வாட்டரை பாட்டம்லேருந்து அனுப்புகிறேன். ஓகேவா, ஸோ why the water enter from bottom அப்படின்னா வாட்டர் என்டர் ஃப்ரம் டாப், ஏர் பபிள் வந்து அப்படியே இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ வாட்டர் entered from top, air bubbles remain inside. ஸோ கூலிங் ப்ராப்பராக நடக்காது. ஏர் பபிள் இருந்துச்சுன்னா நிறைய வாட்டர் உள்ளே போக முடியாது, வாட்டருடைய கெப்பாசிட்டி கம்மியாயிடும், ஸோ கூலிங்கும் கம்மியாயிடும். ஸோ அதனால நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா கூலிங் ப்ராப்பராக நடக்காது. ஸோ கூலிங் பிகம்ஸ் புவர். பட் நம்ம மேலேருந்து அனுப்பணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய தண்ணி போய் ஃபுல்லாக அதை ஃபில் பண்ணும், அந்த கண்டென்சரை ஃபுல்லாக ஃபில் பண்ணும் வாட்டரை. ஸோ கூலிங் பிகம்ஸ் மேக்ஸிமம். இஃப்
from bottom. It completely fills the condenser. So your cooling becomes maximum. Got it? Very good. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாட்டரோடைய இன்லெட் பாட்டமில் இருக்கும் அண்ட் வாட்டரோடைய அவுட்லெட் வந்து டாப்பில் இருக்கும். இது வந்து நீங்கள் பிக்சர் பார்க்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. இன்லெட் பாட்டமில் இருக்கும், அவுட்லெட் டாப்பில் இருக்கும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஆல்ரெடி வந்து டிஸ்டிலேட் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ நமக்கு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்ம ஃபைனலாக வந்து ஒரு லிக்விட் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்மளுடைய டிஸ்டிலேட். ஓகே, இஸ் நத்திங் மச் டு டிஸ்கஸ் அபவுட் இட். ஸோ இது வரைக்கும் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, so next we are going to see the use of distillation. Okay, use of distillation. So distillation எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு எதற்காக டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுறாங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூ மிசிபிள் லிக்விட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு, செப்பரேஷன் ஆஃப் டூ மிசிபிள் லிக்விட்ஸ். ஓகே, ஸோ இல்லைனா சால்வெண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெக்கவரி ஆஃப் சால்வெண்ட்ஸ். ஸோ சால்வெண்ட்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ செப்பரேஷன் ஆஃப் டிசால்வ்டு சாலிட்ஸ் ஃப்ரம் லிக்விட்ஸ். ஓகே, ஸோ செப்பரேஷன் ஆஃப் dissolved solids from liquids. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டிலேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே, ஸோ லெட்ஸ் see some real life example. ஓகே, ஸோ ரியல் லைஃப்பில் எந்தெந்த ஏரியாஸ்லலாம் நம்ம வந்து டிஸ்டிலேஷன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பேக்கெட்டில் வாட்டர்ஸில் டிஸ்டில்டு வாட்டர்ஸ் நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஸ்டில்டு வாட்டர்ஸ்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஸ்டில்டு வாட்டர் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து பர்ஃப்யூம் மேக்கிங், ஆல்கஹால் பியூரிஃபிகேஷன். ஸோ ஆல்கஹால் எப்பவுமே பியூராக இருக்காது. ஸோ அதை வந்து பியூர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பர்ஃப்யூம் மேக்கிங். ஓகே, பர்ஃப்யூம் மேக்கிங் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டோரி இருக்குது, நல்லா இது வந்து ஸ்டோரி மாதிரி நீங்கள் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை பெஞ்சதுன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ரெயின் வருது. இப்போ தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெயின் வருது ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் ஆஃப் ஓகே சன்னி சீசன். நமக்கு ஃபர்ஸ்ட் ரெயின் வருது அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்மெல் வரும். ஓகே, ஒரு மண் வாசனை மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். நம்ம அது எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம் அந்த ஸ்மெல்லாம். ஸோ இந்த ஸ்மெல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணி பர்ஃப்யூம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கார்னேஜ் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, பர்ஃப்யூம் மேக்கர்ஸ் இன் கார்னேஜ் இந்த ஸ்மெல்லை வந்து நமக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. யூஸிங் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நமக்கு பர்ஃப்யூமாக மாற்றிருக்காங்க. ஓகேவா, இந்த ஃப்ரெக்ரன்ஸா. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் டிஸ்டிலேஷன் மெத்தடோடைய பேர் என்னன்னா டெக் பாப்கா மெத்தட். ஸோ இந்த டெக் மாப்கா மெத்தடில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு பர்ஃப்யூம் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மழை வாசனையிலேருந்து மேக் பண்ண பர்ஃப்யூமோடைய பேர் என்ன அப்படின்னா மிட்டிகா இட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மிட்டிகா இட்டர். ஃபைன். ஸோ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் இது மிட்டிகா இட்டர். ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த மழை பெய்யும்ல அந்த வாசனையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபைன், யூஸிங் த ட்ரெடிஷ்னல் டிஸ்டிலேஷன் மெத்தட். காட் இட்.
ஓகே, ஸோ அவர் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்டிலேஷன். பட் இந்த டிஸ்டிலேஷன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன தெரியும், நமக்கு வந்து ஒரு 2 மிசிபிள் லிக்விட் இருக்குது. அந்த 2 மிசிபிள் லிக்விடுக்கு 25 டிகிரி செல்சியஸுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் 2 மிசிபிள் லிக்விட்ஸை பிரிக்க முடியும். அப்போது 2 மிசிபிள் லிக்விட்ஸ் லெஸ் தென் 25 டிகிரி செல்சியஸாக இருந்தால் பிரிக்கவே முடியாதா அப்படின்னும் போது நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, 25 டிகிரிஸ்க்கு கீழே டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிக்சரை கூட நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இப்போ லிக்விட் ஏ லிக்விட் பி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ அங்கே 2 டிகிரி செல்சியஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அப்படிப்பட்ட டிஃப்ரென்ஸை நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் இஃப் 2 liquids have large difference, நம்ம என்ன பண்ணலாம், we can split it using normal distillation method. நார்மல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். பட் இப்போ வந்து அதோடைய பாய்லிங் பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸாக இருக்குது, ரொம்ப க்ளோஸாக இருக்குது, அதாவது லெஸ் தென் 25 டிகிரி செல்சியஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we are going to use the method called, we can use another method called fractional distillation. ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்போ அப்படின்னா, 2 லிக்விட் இருக்குது, அதோடைய டிஃப்ரென்ஸ் இந்த பாய்லிங் பாயிண்ட் ஷுட் பி லெஸ் தென் 25 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா அப்போ பிரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் நம்மளுடைய ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். புரிஞ்சுதா? வெரி குட். ஸோ ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இந்த பாய்லிங் பாயிண்ட் வி யூஸ் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகே, ஸோ பெட்ரோலியம் ரிஃபைனரி தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெட்ரோலியம் ரிஃபைனரி வந்து வி வில் பி யூஸிங் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் தான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு க்ரூட் ஆயில் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? நேச்சுரலாக அப்டைன் ஆகக்கூடியது க்ரூட் ஆயில். இந்த க்ரூட் ஆயில் வந்து இட் இஸ் அ மிக்ஸ்சர், இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் திங்ஸ் டு பி ப்ரெசென்ட் இன் இட். இந்த க்ரூட் ஆயிலை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் பிரிக்க போகிறோம். பேஸ்ட் அப்பான் த டெம்பரேச்சர் தான் நம்ம பிரிக்க போகிறோம். அகெயின் இங்கேயுமே பட் ஒன்றுத்தை விட இன்னொன்றுத்துக்கு டெம்பரேச்சர் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போது க்ரூட் ஆயிலேருந்து நம்மளால் பெட்ரோல் எடுக்க முடியும், டீசல் எடுக்க முடியும், கெரோசின் எடுக்க முடியும் அப்படின்னா பேசிக்காக இது உங்களுக்கு தெரியும். பெட்ரோல், டீசல், கெரோசின்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்மளால் க்ரூட் ஆயிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாய்லிங் பாயிண்ட் இருக்கும், ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ க்ரூட் ஆயில் இஸ் அ மிக்ஸ்சர். ஸோ இந்த க்ரூட் ஆயிலை நம்ம எப்படி பிரித்து எடுக்க போகிறோன்றதுல தான் நம்மளுடைய பெட்ரோலியம் ரிஃபைனரியே இருக்குது. ஸோ மெனி யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி க்ரூட் ஆயில். இப்போ இந்த க்ரூட் ஆயிலை எப்படி நம்ம பிரிக்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் obtained. ஸோ நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் அப்டெயின் ஆகும், செகண்ட் எந்த ப்ராடக்ட் அப்டெயின் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் நமக்கு அவுட்லெட் வந்து வெளில வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குமோ அந்த ஆர்டரில் தான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு கிடைக்கும்னா என்ன அர்த்தம், அதோடைய டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், அதோடைய பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். அதோடைய பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருந்தால் அது ஃபஸ்ட்டு வெளியில் வரும். கரெக்டாக? ஸோ based upon the boiling point I am writing this. So first வந்து petroleum gas அதாவது LPG. okay, next வந்து petrol, next kerosene. So kerosene is an aviation fuel. ஸோ கெரோசின் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் டீசல், தென் we are getting lubricating oil. அடுத்து we are going to get bitumen. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான். பட்
ஒரு க்ரூட் ஆயிலிருந்து அது ஒரு மிக்சர், அதுலேருந்து நம்ம இத்தனை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட் தான். பெட்ரோலியம் கேஸ் இம்பார்ட்டண்ட், எல்பிஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா டே டு டே குக்கிங்க்கு, தென் பெட்ரோல் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுறோம், கெரோசின், டீசல், லூப்ரிகேட்டிங் ஆயில், பிட்மென் சொல்லிட்டு இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட்ஸ் தான் பேஸ்ட் அப்பான் த டிஃப்ரெண்ட். ஸோ பிட்மெனுக்கு வந்து ஹையர் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும், ஓகேவா. பெட்ரோலியம் கேஸுக்கு வந்து லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். அதனால இது ஃபஸ்ட்டு வெளியில் வருது. ஸோ எது ஃபஸ்ட்டு வெளியில் வருதோ அந்த ஆர்டரில் தான் நான் வந்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தே கம் அவுட் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஓகே, தே கம் அவுட் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் பிகாஸ் அங்கே வந்து ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் மாதிரி இருக்கும். பேஸ்ட் அப்பான் த டெம்பரேச்சர் நமக்கு வந்து பாட்டம்லேருந்து டாப் வந்து நமக்கு போகும். So inside fractionating column, temperature is high at bottom. So bottom la தான் அதிகமா இருக்கும் temperature and lowest at top. ஸோ பாட்டமில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், டாப்பில் டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். அப்படின்றதுனால நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் லோவாக இருக்கிறது மேலே வந்துடுது. ஓகே, ஸோ தே கம் அட் டிஃப்ரெண்ட் லெவல், கம் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஓகே, காட் இட். ஸோ தே கம் அட் டிஃப்ரெண்ட் லெவல், ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் அப்பான் த பாய்லிங் பாயிண்ட் நமக்கு இது வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பெட்ரோலியம் கேஸ் வந்து பார்த்தோம்னா இட் ஹேஸ் த லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். ஸோ லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட்ன்றதுனால நமக்கு ஃபஸ்ட்டு வெளியில் வருது, ஓகேவா. ஸோ அடுத்த பெட்ரோல் கண்டென்சஸ் பிலோ இட், இதுக்கு அடுத்த பாய்லிங் பாயிண்ட் இது இருக்கும். அடுத்து கெரோசின் கண்டென்சஸ் ஈவன் லோவர். ஓகே, ஸோ பெட்ரோலியம் கண்டென்சஸ் பிலோ இட். So kerosene condenses even lower. அடுத்து டீசல் இன்னும் condenses even much lower. So lubricating oil வந்து condenses near the bottom, condense ஆகும் lubricating oil and remains at bottom. Which remains at bottom? Bitumen remains at bottom. Okay, so all these are splitting based upon the range of the boiling point. So boiling point இங்க கம்மியா இருக்கும், இங்க அதிகமா இருக்கும். So fractionating columnலே வந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும், ஓகேவா. ஸோ மேலே வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாகவும் கீழே வந்து டெம்பரேச்சர் அதிகமாகவும் நமக்கு இருக்கும். Based upon that it splits like this. Okay, that's all for today's video. Thank you so much for watching this video. And next classல வந்து நம்ம paper chromatography வந்து பார்த்துடலாம். So before going to this, I have got the comments like வீடியோ வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை, நோட்ஸ் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லைக் மேலே வந்து டெலிகிராம் சேனலோடைய லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், பயோவில் இருக்குது. வேணா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரிட்டன் நோட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் சாப்டருக்கு. அந்த ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் பிடிஎஃபாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிளாஸை கவனிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு புரிகிற வரைக்கும் கிளாஸ் கவனித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நோட்ஸ் உங்களால் ப்ராப்பராக எடுக்க முடியல அப்படின்னா நான் வந்து நோட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன் டெலிகிராமில். எல்லா சாப்டர் கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த சாப்டருக்கான நோட்ஸ் வந்து நான் பிடிஎஃபாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட படிச்சுக்கலாம். ஸோ ரிட்டன் நோட்ஸ் தான் நான் எழுதி வச்சுருக்க ரிட்டன் நோட்ஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து சேனலை ஜாயின் பண்ணிடுங்க, டெலிகிராம் சேனலை. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். So that's all for today's video. Thank you so much for watching this video and it's bye from my side.